நமக்கு பிடிக்காத ஒருத்தங்களை பத்தியே நம்ம மனசு அதிகமா ஏன் திங்க் பண்ணுது? யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்கள்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. நமக்கு பிடிக்காத ஒருவரை நம்ம மறக்க நினைச்சா கூட அவங்கள பத்தியே திரும்ப திரும்ப நம்ம மைண்ட் அதிகமா நினைக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி இருக்குங்க. நம்ம பிரெயினுக்கு அன்பினிஷ்டு பிசினஸ் சுத்தமா பிடிக்காது. இப்போ ஒருத்தங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சிச்சுவேஷன் சரியா முடிவடையலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் அதை கம்ப்ளீட் பண்ண முயற்சிக்கும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து அந்த பர்சனை பத்தியே நினைக்கிறோம். இதுதான் சைக்காலஜில சைக்கானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். முடிக்கப்படாத விஷயங்கள் தான் அதிகமா மனசுல தோணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கான்வர்சேஷன் திடீர்னு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் சரியா ரிசால்வ் ஆகல அப்படின்னா நம்ம பிரெயின் அதையே திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணும். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் அன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாதோ, அவங்க ஏன் என்கிட்ட அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் நினைக்க தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பர்சன் முக்கியமானவங்க அப்படின்றதுக்காக இல்ல, அந்த சிச்சுவேஷன் முடிவடையாதனாலதான் நம்ம மைண்ட் அதிகமா திங்க் பண்ணுது. இதுல உண்மை என்னன்னா, நீங்க ஒருத்தங்களை பத்தி அதிகமா நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இல்ல, அது உங்க பிரெயின்ல ஒரு க்ளோஷர் தேடும் ஒரு முயற்சி மட்டும்தான். சோ அடுத்த முறை நீங்க யாரையாவது பத்தி ரொம்ப யோசிச்சீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இது உணர்ச்சி தானா இல்லைன்னா ஒரு முடிக்கப்படாத ஒரு ஸ்டோரியா? Remember, not every thought deserves your attention. Some thoughts are just unfinished loops. இது மனசுக்குள் என்ன நடக்குது எபிசோட் 2. அடுத்த எபிசோட்ல நம்ம ஒருத்தர் பிரேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஏன் உடனே அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்றத பார்க்கலாம்.